காங்கிரஸ் சிஎம் எழுதுறீங்களே. முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டிடியூஷனை பத்தி நாலேஜ் இருக்கா? எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க. பொதுப்பட்டியல் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்க கடிதம் எழுதுறீங்க. அதை வச்சு தான் அந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனே வருது. இரண்டாவது, யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் முழுமையா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், டீச்சர் மேல வரணும் அப்படின்னா ப்ரொமோஷன்ல மேல வரணும், நெட் எக்ஸாம் தேவையில்லை. தமிழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளா கேட்கக்கூடிய விஷயம் கைட்லைன்ல இருக்கு, அதை பாராட்டுங்க. அதே போல வைஸ் சான்சலர் நாமினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகள் இருந்திருக்கணும், வெளியிருந்து வரலாம், நிபுணத்துவம் இருந்திருக்கணும். இன்னைக்கு 3 பேர் யூஜிசி நாமினி இருந்திருக்கணும். மாநில அரசினுடைய பிரதிநிதி என்பது பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மூலமா வர்றாங்களே. செனட் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி யாருக்கு தமிழகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்கல்ல. அவங்க செனட் நாமினி அந்த 3 பேர்த்தில் இருக்கும் பொழுது நீங்க எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசு தனியாக நாங்க ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும்ங்கிறது உச்சநீதிமன்றமே ஏத்துக்கலையே. ஏன்னா இன்னைக்கு மாநில அரசும் நாங்க நியமனம் செய்யணும். ஏன் யூஜிசி கைட்லைன் வருது? அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேகன்சியா இருக்கு. ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புப்படி யூஜிசி நாமினி வேணும்னு கேட்கிறாங்க. மாநில அரசு என்ன சொல்லுது? நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு யூஜிசி நாமினி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இடையில பாதிக்கப்படுறவங்க யாங்க? அப்ப இந்த ஸ்டேட்டஸ்கோ நீங்க பிரேக் பண்ணித்தான் ஆகணும். எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாம எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பாங்க? அதனால இதை நான் எப்படி பாக்குறேன்னா, முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது, கம் இருக்குது, ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு. இதற்கும் யாரும் கடிதம் போட போறதில்லை, ரிப்ளை வர போறதில்லை, நீட்டு மாதிரி தான். அதனால இதுல அவங்க என்ன போறாங்க? அவங்க உண்மையாலுமே சீரியஸா இருந்தா, என்னை பொறுத்தவரை இந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் வரவேற்கின்றோம். ஒருவேளை முதலமைச்சருக்கு பிரச்சனை இருந்தா எஜுகேஷன் மினிஸ்டர் அனுப்புங்க, யூஜிசிக்கு அனுப்புங்க, டிராஃப்ட் கைட்லைன் தமிழகத்திற்கு ஒப்புதல் இல்லைன்னு அதை கொடுங்க. எத்தனை மாநிலங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதுல ஏன் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷனை நீங்க வயலேட் பண்ணாம பண்ணணும். அதனால இது வெறும் அரசியல் மட்டும்தான், இது பெரிதாக எதுவும் இதில் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய அமைப்பு தேர்தலை பொறுத்தவரை 33 கட்சி மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் நேற்று பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இன்னும் 34 கட்சி மாவட்டங்கள், மொத்தம் நம்முடைய கட்சி மாவட்டங்கள் 67. அதற்கும் விரைவாக நாங்கள் அதை செய்யணும். அதற்கும் எங்களுடைய பணி. இது ஒரு ப்ராசஸ். ஜனநாயக முறைப்படி அகில இந்தியாவிலிருந்து தேர்தல் அதிகாரி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் மாவட்டத்திலிருந்து கீழிருந்து கிளை தலைவர், ஒன்றிய தலைவரிலிருந்து அவங்களுடைய தேர்வு சொல்லியிருக்கிறாங்க யார் இருக்க வேண்டும் என்று. மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அதுவும் இங்கே வந்திருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் பார்த்து வேகமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஏன்னா அமைப்பு தேர்தல் நடத்தி முடிச்சா தான் உங்களுக்கு மாநில தலைவர் தேர்தல் நடத்த முடியும், அதற்காக தேசிய தலைவர் தேர்தல் நடத்த முடியும். அதற்கான ஆயத்த பணியில் இருக்கின்றோம். நன்றி அண்ணா. தலைவர் பேசுனேன், பிடிஎல்யா எதை பேசுறது?